ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆல். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இங்கிலீஷில் பேசுகிறப்போ மேக்ஸிமம் ஹேவ் யூஸ் பண்ணுவாங்க, சுட் யூஸ் பண்ணி பேசுவாங்க, அதே போல் கெட் யூஸ் பண்ணி பேசுவாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கெட். அது ஒரு வெர்ப் அண்ட் ப்ரேசல் வெர்பும் கூட. ஸோ கெட்க்கு ஆக்சுவல் மீனிங் என்னென்னா பெறுதல்னா பெற்றுக்கொண்டேன், கிடைத்தது, இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த இடங்களில் கெட் யூஸ் பண்ணலாம். இப்போது உனக்கு கிடைத்ததா, டிட் யூ கெட் இட் அப்படின்னு கேட்குறோம். எனக்கு கிடைத்தது, காட் இட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, சம்பாதிக்கிறேன், நான் மாதத்துக்கு 20,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல கெட் யூஸ் பண்ணலாமா? சம்பாதிக்கிறேன் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே இன்டைரக்டாக ஒரு மீனிங் இருக்குது. சம்பளம் ஒருத்தர் கொடுக்குறாங்க, சம்பளம் பெறுகிறேன் அப்படின்னு தானே அர்த்தம். நான் மாதத்துக்கு 20,000 சம்பளம் பெறுகிறேன். ஐ கெட் 20,000 பெர் மந்த். ஐ கெட் சேலரி 20,000 பெர் மந்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே போல் கெட் வச்சு பேசுகிற 20 சென்டென்சஸ் பார்க்கலாம். எனக்கு கிடைக்கவில்லை, இல்லைன்னா நான் பெறவில்லை. எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் கெட் இட். ஐ டோன்ட் கெட் இட். எனக்கு நேரம் கிடைக்கவில்லை, அதை எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் கெட் டைம். ஐ டோன்ட் கெட் டைம். நான் பீட்டரிடம் இருந்து இதை வாங்கினேன். ஐ காட் இட் ஃப்ரம் பீட்டர். இது பாஸ்ட் டென்ஸ். ஐ காட் இட் ஃப்ரம் பீட்டர். நான் வருஷத்துக்கு 2 லட்சம் சம்பாதிக்கிறேன். ஐ கெட் 2 lakh per annum. என் வழியில் வராத, என் விஷயத்தில் தலையிடாத. டோன்ட் கெட் இன் மை வே. கெட் இன் அப்படின்னா என்ட்ரி, உள்ளே வர்றது. அதை உள்ளே வராதன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் கெட் இன் மை வே. என் ரூம்குள்ளே வராத. டோன்ட் கெட் இன் மை ரூம். ரிப்போர்ட் கிடச்சிச்சா? ரிப்போர்ட் கிடைத்து விட்டதா அப்படி கேட்க ஹேவ் யூ காட் த ரிப்போர்ட். ஹேவ் யூ காட் த ரிப்போர்ட். கெட்னா அண்டர்ஸ்டாண்ட், அறிவுரைகளை பெறுவது. நீ தவறாக புரிந்து கொண்டாய். யூ காட் இட் ராங். நீ சரியாக புரிந்து கொண்டாய். யூ காட் இட் ரைட். யூ காட் இட் ராங். யூ காட் இட் ரைட். நீ சொல்கிற விஷயம் ஃபைனலாக எனக்கு புரிஞ்சிருச்சு. Finally, I got what you are saying. Finally, I got what you are saying. தண்ணீர் எடுத்து வா. Get me a glass of water. காலை உணவை எடுத்துக்கொள். Get your breakfast quickly. Get your breakfast quickly. நான் 7 மணிக்கு எழுந்தேன். ஐ கெட் அப் அட் 7 AM. ஐ கெட் அப் அட் 7 AM அப்படி சொல்லலாம். கெட் அரைவ் வருதல். நாளை 6 மணிக்கு வந்துடுவேன் அப்படி சொல்கிறதுக்கு ஐ வில் கெட் டு யுவர் பிளேஸ் அட் 6 AM. ஐ வில் கெட் டு யுவர் பிளேஸ் அட் 6 AM. நான் பணத்தை செலுத்தி விட்டேன், அதாவது பணத்தை வழங்கியாச்சு. ஐ காட் பெய்டு டுடே. ஐ காட் பெய்டு டுடே. கெட் இன் அப்படின்னா என்ட்ரி அப்படி சொல்லியிருக்கேன் இல்லையா. பஸ்ஸில் ஏறு. கெட் இன்சைட் த பஸ். பஸ்க்குள்ளே ஏறு சொல்கிறோம். கெட் இன்சைட் த பஸ். கெட் பேக் அப்படின்னா ரிட்டர்ன் அர்த்தம். ஐ கெட் பேக் ஃப்ரம் ஆஃபீஸ். ஐ கெட் பேக் ஃப்ரம் ஆஃபீஸ். கெட்னா பெறுதல், வாங்குதல். அப்போ பை அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ வில் கெட் த கார் அப்படின்னா நான் கார் வாங்குவேன். ஐ வில் கெட் இட், நான் அதை நான் அடைவேன் அப்படின்னு சொல்கிற இடங்களில் ஐ வில் கெட் இட் அப்படி சொல்லலாம். எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு. ஐ காட் எ ப்ரமோஷன். ப்ரமோஷன் கிடைச்ச பிறகு தானே சொல்வோம் ஐ காட் எ ப்ரமோஷன். அதனால் பாஸ்டில் சொல்கிறோம். ஐ காட் எ ப்ரமோஷன். எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு. ஐ காட் எ நியூ ஜாப். ஐ காட் எ நியூ ஜாப். எனக்கு ஒரு மொபைல் வாங்கணும், எனக்கு வாங்க வேண்டும். ஐ நீட் டு கெட் த மொபைல் ஃபோன்.
கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ அண்ட் கெட் சம் வெஜிடேபிள்ஸ். போய் காய்கறி வாங்கிட்டு வா சொல்லுவோம்ல, கோ அண்ட் கெட் சம் வெஜிடேபிள்ஸ் அப்படி சொல்லலாம்.